ஊர்? என்னோட பேர் வந்து ஜோதிமணி, கரகாட்ட கலைஞர். என்னோட ஊர் வந்து டிடி, திண்டுக்கல் டு திருநெல்வேலி. அப்படியா? எத்தனை வயசில் கரகாட்டம் ஆட வந்தீங்க? நான் வந்து எனக்கு ஒரு 16-17 வயசில் தான் ஆட ஆரம்பிச்சேன் சார். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கின சம்பளம் எவ்வளோ? ஃபஸ்ட்டு இதில் நான் சம்பளமே இல்லாமல் தான் சார் ஆடினேன். ஏன்னா எனக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்தவங்களோட வீட்டோட தான் நான் இருந்தேன். அவங்களுக்கு சர்வெண்டாக பெட்டி தூக்குற ஒரு பையனை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதனால் எனக்கு அவங்க சம்பளம் எதுவுமே அவங்க தரலை. அப்படின்றதில் நான் அதை ஒரு பெருசாக எதிர்பார்க்கல. ஏன்னா 3 நேரம் சோறு போடுறாங்க, அந்த சோறு அப்படியே இவங்களையும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான பர்சனாலிட்டி உள்ளவங்க. ஆமாம், அதனால் எனக்கு கொஞ்சம் பிடிக்காமல் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கப்போ வந்து அவங்க வீட்டில் நான் சம்பளம் எதிர்பார்க்காம சும்மா ஆடிக்கிட்டு இருந்தேன். மேக்கப்லாம் நீங்களே போட்டுக்குவீங்க? போட்டுக்குவேன் சார். எவ்வளோ நேரத்தில் மேக்கப் போடுவேன்? நான் வந்து சீக்கிரம்னு அந்த ஊரில் அவசரப்படுத்தினாங்கன்னா 10 நிமிஷத்தில் கூட போட்டு போயிடுவேன். 10 நிமிஷத்தில் போட்டு? ஆமாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக போடணும்னா ஒரு 1 ஹவரில் போடுவேன். நீங்கள் ட்ரெஸ் மாற்றுறதுக்குலாம் இடம்லாம் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க சார். முன்னாடி தான் வந்து கொடுக்க மாட்டாங்க. முன்னாடி வந்து கொஞ்சம், இப்பயும் சில ஊர்கள் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் சண்டை போடுவேன் அதுக்காண்டி. கொடுக்காம ரொம்ப அசிங்கப்பட்ட இடம்னா எந்த மாதிரி இடத்துல? கொடுக்காம அசிங்கப்பட்ட இடம்னா நிறைய இருக்குது. ஆனால் அதை வந்து மக்களுக்கு சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. சில ஊரில் சில இடத்துல நாங்கள் சண்டை கூட போட்டிருக்கோம். இந்த மாட்டு கொட்டாய் இந்த மாதிரிலாம் காமிப்பாங்க. அப்போ எங்களுக்கு வீடு வாசம் இருக்குங்க, நாங்களும் மனுஷங்க தாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆட போகிற இடத்துல கையை பிடிச்சி இழுக்கிறது, அதெல்லாம் நிறைய, அதுக்கு பஞ்சமே கிடையாது. அதெல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் சொல்கிற ஆபாசத்தை தடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டு ஆடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா எங்களை நாங்கள் மாற்ற என்றைக்கோ சான்ஸ் வந்துருக்கும். அதை அவங்க பண்ணாமல் அவங்க பார்த்தாங்கன்னு நாங்கள் காட்டினது தான் பெரிய தப்பாக போயிடுச்சு. அது மாதிரி ஒரு ஊரெல்லாம் ஒருத்தன் பயங்கரமாக பிடிச்சி பிடிச்சி கிள்ளிட்டா நான் கண்ணீர் விட்டு அழுக விட செஞ்சுருக்கேன். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த சப்பரத்து கூட போகும்போது இடையில கையை விட்டு மார்பை பிடிச்சி அமுக்கிறது, நேருக்கு நேராக வந்து மோதுறது, தண்ணி கலர் வாங்கி தரேன்னு சொல்கிற சாக்கில் வந்து கொஞ்சம் அசிங்கமாக பேசுகிறது, இதெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நான் மட்டும் இல்லை, கரகாட்ட கலைஞர் பெண் கலைஞர்களுக்கு இதெல்லாம் சாதாரணமே நடக்கும். எனக்கெல்லாம் கோவம் தான். நான்லாம் சத்தியமாக சொன்னேன், எனக்கெல்லாம் கொஞ்சம் சடர்னு அடிக்கோடு செஞ்சுருக்கேன். அசிங்கமாக அடிச்சிருக்கேன், அசிங்கமாக கேட்டிருக்கேன். ஆனால் ஊருக்காரவங்க ஏன் அடிச்சேன்னுலாம் கேட்க மாட்டாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நீ அப்போ அந்த பிள்ளைகிட்ட எதுக்குள்ள தப்பாக நடந்துக்க அப்படி தான் கேட்பாங்க. அவங்களும் சேர்ந்து அடிப்பாங்க. ஊருக்காரவங்க நீ எப்படி அடிக்கலாம் அந்த மாதிரிலாம் ஒரு காலமும் கேட்டதில், கேட்கவும் மாட்டாங்க. இந்த ஜாக்கெட்லலாம் பணம் வந்து குத்தி விடுவாங்கல்ல? ஆமாம், குத்துவாங்க சார். அது அலோவ் பண்ணுவீங்களா? இல்லை, நாங்கள் வந்து குத்துறதா இருந்தால் இந்த கையில் குத்துனா நாங்கள் அலோவ் பண்ணுவோம். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதான், அதுவும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதான். சில பேர் கையில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் வாங்கி குத்திக்குவோம். இல்லை குத்தியே தான் ஆகணும். சில பேர் தண்ணியே அடிச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம எதுவுமே பேசவே முடியாது. ஊர்லேயும் அதை வந்து வெளியில் வாங்கன்னு சொல்லவும் மாட்டாங்க. அப்போ நீங்கள் இந்த கையில் குத்திட்டு போங்கன்னு சொல்லுவோம். இல்லை இங்கே தான் குத்துவேன்னா அப்படிப்பட்ட பணம் எவ்வளோ போயான்னு கேட்டுருவேன். சில பேர் கையில் குத்திட்டு போங்கன்னா கையிலேயே குத்திடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு நாள் அங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட சம்பளம் எவ்வளோ? இப்போ வந்து நான் 4000 வாங்குறேன் சார் ஒரு நாளைக்கு. ஆமாம், 4000ரூவானா கரகத்துக்கு 3000 ரூபா, ராஜாராணிக்கு 4000 ரூபா. ராஜாராணினா என்ன? இந்த சொல்கிறாங்களா தனியார் ஒரு ஆட்டம் ஆடுவாங்கள்ல, இந்த கரகம் இல்லாமல் ஆடுறது ராஜாராணி. கரகம் வச்சு ஆடுறது அதுலேயும் இந்த மாதிரி தான் ஆடுவோம். என்ன அதில் வந்து இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக ஆடுவாங்க. கொஞ்சம் அதாவது ஜோடி பேர் டான்ஸ்ன்றதுனால கொஞ்சம் கிளாமர்னால் ரொம்ப ஆபாசம் இல்லாமல். நான் ஆபாசம் ஆட மாட்டேன். மற்றபடி மற்றவங்க ஆடுறாங்கன்றது அது என்னோட கருத்து கிடையாது. நான் ஆட மாட்டேன். கைப்பிடிச்சு ஆடுறது, உட்காந்து ஆடுறது, விரண்டு ஆடுறது, காலை தூக்கி நெத்திக்கு அடிக்கிறது, பல்ட்டி அடிச்சு ஆடுறது, இதுதான் ராஜாராணி ஆட்டம். இது ஃபுல் ஆடுவீங்க? ஆமாம். உங்கள் கூட ஆடுற அந்த நபர் யாராக இருப்பாங்க? யாராக வேணாலும் இருக்கலாம். பொதுவாக இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்க, இல்லை மாறிட்டே இருப்பாங்களா? நம்மளுக்கு ஸ்பாட்டில் தான் தெரியும் இவங்க வராங்க அவங்க வராங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இன்னும் சொல்ல போனால் நம்ம விருப்பப்படவும் முடியாது, எனக்கு இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும் அப்படின்னு விருப்பப்படவும் முடியாது. உங்கள் குடும்பத்தில் யாரும் உங்களை பார்த்து ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்டது இல்லையா? எங்கள் ஃபஸ்ட்டு என் தங்கச்சி தான் ஆட ஆரம்பித்தா, 2வது நான் ஆட ஆரம்பித்தேன். அதை வச்சு தான் சாப்பிட்றோம். அப்போ அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி இல்லை, நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, கேட்கவும் மாட்டாங்க. நண்பர்கள் கேட்க மாட்டாங்கன்னா இது எங்களோட தொழில், புரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்களுக்கு தொழில். கேட்குற நீங்கள் என்னை உட்கார வச்சு சோறு எதுவும் போட போகிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு அம்மா அப்பா சொந்தம் பந்தம் இவங்க எல்லாரும் கட்டின புருஷன் கூட கைவிட்ட நிலமையில என்னை தூக்கி நிப்பாட்டினது என் கரகம் மட்டும்தான்.
இன்னைக்கு வரையும் அந்த ஒரு நன்றிக்காண்டு தான் இந்த இடத்துல நான் மீட்டெடுக்கணும்னு போராடுறதுக்காண்டி இங்கே வந்து உட்காந்துருக்கேன். என் கரகம் தான் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே. என் கரகம் எனக்கு அம்மானா என் சலங்கை எனக்கு அப்பா. நான் போட்டிருக்கேன் என் ட்ரெஸ்ஸு எனக்கு அக்கா தங்கச்சி. இந்த சொந்தத்தை தாண்டி தான் எனக்கு அடுத்த சொந்தம். இந்த இரட்டை அர்த்தம் உள்ள வார்த்தைகள்லாம் நிறைய பயன்படுத்திட்டு காமெடி பண்ணுவாங்க. ஆமாம், அது பேசுவோம், இரட்டை அர்த்தங்களை பேசுவோம். உன்னை போட்டது யாருமா அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு இரட்டை அர்த்தம் தான். அப்போ என்னை போட்டது எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப ஊரில் சிரிப்பாங்க. ஊரில் சிரிக்கும் போது அதுக்கான பதிலை வெளிப்படுத்திடுவோம். என்னை ஆட்டத்துக்கு உன்னைய போட்டது யாருன்னு தெரியாமல் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சொல்லுவாங்க என்னை போட்டது நாட்டாமன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊரில் ஒரு நாட்டாமையை குறிப்பிட்டு சொல்லும்போது அவங்க சிரிப்பாங்க. அப்போ ஏய் என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறோன்னு, இல்லை ஆட்டத்துக்கு அட்வான்ஸ் நாட்டாம தானே போட்டார் அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இரட்டை அர்த்தம். அவங்கள என்கேஜாக வச்சுக்கிறதுக்காக இதெல்லாம் தேவை. ஆமாம், இதுதான். அது இப்போ ஒரு இடத்துல போய் நம்ம ராமாயணம் படிக்க போயிருக்கோங்க, அது கிடையாது. நம்ம ஒரு கரகாட்டக்கலை ராமாயணம் படிக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல தூங்கிடுவாங்க. நம்ம ராமாயணம் சீதை அதை செஞ்சார், ராமர் இதை செஞ்சார், இது வந்து அவங்களுக்கு போர் அடிக்கிற ஒரு விஷயமா போயிடும். இது வந்து அந்த காலத்தில் எவ்வளோ நேரம் ஆடுவீங்க? நாங்கள் விடிய ஆடுவோம் சார். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சது? 10 மணிக்கு ஆரம்பிப்போம், விடிய 6 மணி வரையும் ஆடுவோம். டயர்ட் ஆக மாட்டீங்களா? டயர்டெல்லாம் ஆக மாட்டோம் சார். நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த கலைக்குள்ளே நம்மளுக்கு சோகம், விருப்பு, வெறுப்பு, காய்ச்சல், எனங்களால காய்ச்சலில் உடம்பு தீயாக கொதிக்கும். கிரவுண்டில் போய் நிற்கிறப்ப ரொம்ப சோர்வாக தீயாக கொதிக்கும். ஆனால் மேலே அடித்து ஆட்டத்தை ஆரம்பித்தோன்னு அந்த விறுவிறு இருக்கிறதுல என்னை சுற்றி போக தான் கிளம்பும். அப்போ தான் எனக்கு ஃபீவர் இருக்கிறதே மற்றவங்களுக்கு தெரியும். அப்படி இருந்து சிரிச்சுக்கிட்டு தான் ஆடுவோம். நைட்டு உங்களுக்கு தூங்குறதுக்குலாம் சரியான இடம் கொடுப்பாங்களா? தூங்குறதுக்கு நம்ம நைட்டு போயிட்டு காலையில் வந்துடுவோம். 2 நாள் சேர்ந்த மாதிரி இடமா இருந்தால் பள்ளிக்கூடம், சமுதாய கூடம் அப்படி கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் வீடு கொடுப்பாங்க. நீங்கள் தூங்குற இடத்துல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்ததில்லை சார். உங்கள் கூட இருக்கிறவங்க யாராவது அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்ததில்லை. இன்னும் சொல்லப்போனால் கூட இருக்கவங்க பாதுகாப்பாக இருந்திருக்காங்க. கூட இருக்கிறவங்க பாதுகாப்பு. அது அப்போ அந்த நடனத்தில் அங்கே இருக்கும் பொழுது தான் ஆபாசம் இருக்கும். கண்டிப்பாக சக கலைஞர்களால் பசங்களால் எந்த தொந்தரவுமே இருக்காது. நம்மளுக்கு ஒரு டீ வாங்கிட்டு வரதா இருந்தாலும், சாப்பாடு வாங்கிட்டு வரதா இருந்தாலும் அவ்வளோ அவங்க கூட பிறந்தவங்க மாதிரி தான் நம்மளை பார்த்துக்குவாங்க. அவங்கள வச்செல்லாம் எந்த ஒரு தப்பான பார்வையும் கூட நம்ம மேலே இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க மாதிரி நம்ம இங்கே படுத்திருப்போம், அவங்க அங்கே படுத்திருப்பாங்க, நம்ம கால் மாட்டில் படுத்திருப்பாங்க, இந்த மாதிரி தான். ஆனால் எந்த தொழிலாளிகளும் யார்ட்டையும் தப்பாக நடந்துக்கல. கிரவுண்டுக்குள்ளே தான் நம்ம வந்து அதுவும் கூட வல்கராக இருக்கிற மாதிரி தான் தெரியுமே தவிர அவங்க மனசில் எதுவுமே இருக்காது சார். ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, செக்ஸுன்றது வந்து உணர்வில் அது வெளிப்படுமே தவிர நம்ம மனசில் சுத்தமாக இருந்தால் அம்மனமாக கூட எந்த இடத்துலையும் நிற்கலாம். புரியுதுங்களா? நீங்கள் பார்க்குற பார்வையும் நான் பார்க்குற பார்வையிலையும் தான் தப்பு இருக்குமே தவிர நம்ம மனசளவு ஒன்றும்னா அம்மனமாக கூட நிற்கலாம். அது எந்த தப்பும் கிடையாது. மறக்க முடியாத அனுபவம்னா நான் ரொம்ப தடுமாறி இருந்த இடத்துல என்னைய தூக்கி நிப்பாட்டினது என்னோட கலை. நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்தில் உடுத்து துணிக்கு மாற்று துணி இல்லாமல் தான் திருநெல்வேலியை நோக்கி போனேன். என்னை வாழ வச்ச ஊர் திருநெல்வேலி, வளர வச்சது என்னோட கலை. அவ்வளோதான் சார். இதான் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அனுபவம். கசப்பான அனுபவம். அப்புறத்து கூட போகும்போது இடையில கையை விட்டு மார்பை பிடிச்சி அமுக்கிறது, நேருக்கு நேராக வந்து மோதுறது, தண்ணி கலர் வாங்கி தரேன்னு சொல்கிற சாக்கில் வந்து கொஞ்சம் அசிங்கமாக பேசுகிறது, இதெல்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இப்போ ஒரு சில விஷயங்களால் நம்ம ஒரு சில காரியம் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ அதை ஒரு ரிவெஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம மேலே பழிகளை சொல்கிறது, இவங்க இப்படித்தான். நேர்மைக்கு இங்கே மரியாதையே கிடைக்க மாட்டேங்குதுங்கள. இப்போ நேர்மையான ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், அதுக்கான மரியாதை அங்கீகாரம் கிடைக்காம போதில்லை, அது கசப்பான அனுபவம். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஆடும்போது நீங்கள் வெக்கப்பட மாட்டீங்களா? இது நான் தான் சொல்லுவேன், கூத்தாடிக்கு என்ன சார் வைக்கும். நம்ம பண்ணுறது ஒரு கூத்து தொழில், கரகாட்ட தொழில். அது அசிங்கம் நினைக்க மாட்டீங்களா? இதில் என்ன சார் அசிங்கம் இருக்குது? இதுதான் சார் எனக்கு சோறு போடுது. நம்ம 10 பேர்த்த இந்த ஒரு இச்சையை தூண்டுறோமே அப்படின்ட்டு. இச்சையில் நான் தான் சொல்கிறோம்ல, பார்க்குற பார்வை தான் சார் இச்சையை தரும். நீங்கள் சாதாரண ஒரு நடனம் மட்டும் ஆடிட்டு போனால் இந்த கேள்வியில் இந்த ராஜா ராணி நடனன்ற மாதிரி சார் இது காலங்காலமாக நடந்துக்கிட்டு வர விஷயம் தானே. நான் தான் சொல்லுவேன், இதை ஊருக்கு பார்த்து கண்டிச்சிருந்தா நாங்கள் திருந்திருப்போம். அவங்க வந்து இதை ஆரம்பத்தில் விட்டோன்னே நாங்கள் என்ன பண்ண முடியல. நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ட்ரெஸ் போட்டு ஆடுவீங்க? நான் இந்த இவ்வளோ போட்டு இப்போ நான் நம்ம தொட தெரிகிற மாதிரி மேலே இந்த இவ்வளோ போட்டு ஆடுவோம் சார். ஷால் கட்டிருப்பீங்க? ஷால் வந்து விருப்பத்தை பொறுத்து இருக்குது. நானும் ஷால் கட்டுவேன், கிரவுண்டுக்குள்ளே கட்டுவேன். உங்களோட மாத வருமானமாக எவ்வளோ வருது? மாத வருமானம்லாம் இல்லை சார். இந்த தொழிலை பொறுத்த வரையும்
தை மாசி கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஒரு 5 நாள் 10 நாள் தொழில் இருக்கும். சித்திரை வைகாசி பங்குனி சித்திரை வைகாசி தொடர்ந்து இருக்கும், நிற்க கூட நேரம் இருக்காது. 6 மாதம் சம்பாரித்து நகை எடுத்து வச்சுக்கிட்டா அந்த 6 மாதத்துக்கு பின்னாடி நம்ம கஷ்டப்படுறப்ப அந்த நகை நம்மளுக்கு உதவிக்கும். உங்களை புக் பண்ணும்போது எப்படி கூப்பிட்டு புக் பண்ணுவாங்க? இந்த மாதிரி கரகாட்டத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்க வந்திருக்கோம், 2 கரகம் ஒரு பப்புனு ஒரு ராஜாராணி ஆட்டம் வேணும்னு சொல்லுவாங்க. சரி, ராஜாராணி ஆட்டம்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆடுங்கன்னு சொல்லுவாங்க. பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி ஆட சொல்லுவாங்க? கிளாமராக தான் ஆட சொல்லுவாங்க. இதை எப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ கரகம் மட்டும்னாலுமே சொல்லுவாங்க, பசங்க வந்து பசங்க நடத்துகிறவங்கப்பா ஜாலியாக இருக்கணும் பசங்க, இதை தான் சொல்லி கொடுப்பாங்க. கொடுக்குற நீங்கள் உங்கள் மேலே தப்பு வச்சுக்கிட்டு வாங்குற எங்களை தப்பு சொல்லி ஒன்றுமே புரியும். நீங்கள் ராஜாராணி ஆட்டம் ஆட மாட்டேன்னு சொன்னால் ஆட மாட்டேன்லாம் சொல்ல முடியாதுல்ல சார், ஏன்னா நம்மளுக்கு அதுதானே சார் தொழில். இப்போ நான் பார்க்குற வேலையை பார்க்க மாட்டேன்னு நான் சொல்ல முடியாதுல்ல. நிறைய பேர் இருக்காங்க, கணவன் இல்லாமல் அப்பா இல்லாமல் அண்ணன் தம்பி உறவு சொந்தம் இல்லாமல் நிறையா பெண்கள் இன்ன வரைக்கும் வீட்டு வேலை பார்த்து தன்னோட குழந்தைய பெரிய இடத்துக்கு கொண்டு போனவங்களாம் இருக்காங்க. ஆமாம், அந்த மாதிரி இருக்கிறவங்க இடத்துல நீங்கள் ஏன் இந்த மாதிரி உங்களோட உடம்பை காட்டி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? சார் இது வந்து ஒரு கலை தொழிலுக்குள்ளே வந்துட்டோம். அந்த கைத்தட்டலும் விசிலடிப்புகளும் ஒரு போதை, எல்லாத்துக்கும் ஒரு போதை இருக்கும்ல, அது மாதிரி இது ஒரு போதை. இந்த போதையை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். சம்பளமே வேணான்னு சில ஊரில் கைத்தட்டலுக்காண்டிக்குள்ள நான் ஆடியிருக்கேன். மக்களை சிரிக்க வைக்கிற இடத்துல நம்ம இருக்கோமா? இப்போ நாங்கள் ஒரு சாதாரண பொண்ணாக இருக்கும்போது எங்களை யாருக்கும் தெரியாது, மேக்கப் போட்டு இறங்கினோன்னே அக்கா ஒரே ஒரு செல்ஃபிக்கா ஏக்கா நான் எடுத்துக்கிறேன்க்கா அப்படின்னு வந்து எடுக்கும்போது அதில் அந்த அவங்க முகத்தில் இருக்க ஒரு தேஜஸும் ஒரு சிரிப்பையும் பார்க்கும்போது நம்மளுக்கு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி பிறந்து, அப்போ நம்மளும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்கோன்ற விஷயம் தான். இந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் நாங்கள் இந்த இதுக்குள்ளே இருக்கோமே ஒழிஞ்சு புகழ் போதையா? புகழ் போதெல்லாம் இல்லை. ஒரு கலைஞன் வந்து இன்னொருத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற போதை, புரியுதுங்களா? எங்களை கலைஞர்கள் வந்து நம்மளுக்கு 1000 கஷ்ட சூழ்நிலை இருந்தாலும் எதிராக உட்கார்ற ஆடியன்ஸ் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு தெரியும் போது, நம்மளை ஒரு பொருளாக பார்க்குறாங்கன்னு தெரியும் போது நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷத்தை தான் தருது. போன வாரம் ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு ஊருக்கு போயிருந்தேன், மேலக்காரவங்க மேலே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, கரகம் ஆடிட்டு இருக்காங்க, நான் ராஜாராணியாக இறங்குறதுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த மேலக்காரவங்களுக்கு கொஞ்சம் தலை சொட்டையாக இருக்குது பார்த்துக்கோங்க. தலை சொட்டையாக இருக்கிறது ஒரு குத்தமாக சார்? அந்த மேலக்காரவங்க வந்து தம்பி கட்டாதீங்கப்பான்னு இப்படி செய்கிறாங்க. அவங்கள விட்டப்படல, அவரும் நல்லா திருவிழாவில் குடிச்சிட்டு நிற்கிறீங்க, நல்லா போதையில் ஃபுல்லாக இருக்காங்க, கட்டாதீங்கப்பா அந்த மேலக்காரர் கெஞ்சுறாரு. அப்போ அந்த கொடியை இழுத்து இப்படி கட்டுறவங்க அந்த தலை இப்படி வலிக்கி போகுது, பின்னாடி மேலக்காரர் ஒரு அடி புடனில. அப்போ அந்த பார்த்த சக கலைஞர்களுக்கு எப்படி சார் துடிக்கும்? ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து அந்த அடியும் வாங்கிட்டு மேலக்காரர் செவனையும் தான் நிற்கிறாரு. அப்போ நான் இங்கேருந்து விறுவிறுன்னு போனேன், அண்ணா அவர் தான் வேணான்னு சொல்கிறாரு, இல்லை ஏன்னா கட்டாயப்படுத்துகிறாங்க, அவர் வேணா அப்போ நீ கட்டியாடு அப்படின்னு என்கிட்ட கொடுக்குறாரு. நான் இங்கே வாங்க, இந்த மாதிரி பிரச்சனை நிறைய போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணவா செஞ்சோம்? நம்ம பண்ணலை. இல்லை, நம்ம ஒரு திருவிழா கும்பிட வரதே எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்ற பட்சத்தில் நீங்கள் இது ஏன் இந்த ஜாதி கூடிய கலைஞர்கள் மேலே ஏன் திணிக்கிறீங்க? அது வேண்டானா, இது உங்கள் ஊராகவே இருந்துட்டு போட்டோம், உங்கள் சமுதாயமாகவே இருந்துட்டு போட்டோம். இந்த இடத்துல கலைஞர்களை ஐயா நாங்கள் அதை பண்ணக்கூடாதுன்னா அடுத்த ஊரில் எங்களை இதை பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணுவாங்கண்ணா அப்படின்னு சொன்னால் விடிய வல்கரா பேசுகிறாங்க எங்கள்கிட்ட. நேரத்தில் நான் ரொம்ப மனசு சங்கடப்பட்டு அழுதுருக்கேன் சார். இவ்வளோ பேச்சையும் வாங்கிட்டு மானங்கட்டது இந்த கலைத்தொழிலை வச்சு நம்ம இந்த கலையை மீட்டெடுக்க போராடுறோம். இதில் நம்மளை கேட்குற கமெண்டில் கேட்குற கேள்வி வேறையாக இருக்குது. ஊரை சமாளிக்கிறதா, இதை சமாளிக்கிறதா, குடும்பத்தை சமாளிக்கிறதா எதுவுமே தெரியாமல் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் அழுதுகிட்டு தான் சார் இருக்கோம். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்கா சார், எனக்கு கணவர் கிடையாது. நான் பரமேஸ்வரி மாதிரி எனக்கு வந்து கணவர் கிடையாதுலாம் சொல்லிக்கிட்டேலாம் இருக்க மாட்டேன். எனக்கு கணவர் கிடையாது. என் பொண்ணு 3 மாதம் பிரிஞ்சு போயிட்டாங்க. 3 மாதம் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா என்னோட கணவர் வந்து கொஞ்சம் மனநல சரியில்லாதவர் தான் என்னை கட்டி வச்சாங்க. அப்போ வந்து சரி இப்படிப்பட்டவராக இருந்தாலும் திருத்தி வாழ்ந்துடலான்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் என் வாழ்க்கையை தொடங்கினேன். ஆனால் அந்த வாழ்க்கை வந்து சரியில்லை. நீங்கள் எப்படி கரகாட்டத்துக்கு வந்தீங்க? நான் என்னை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து கட்டி கொடுத்த வீட்டில் இந்த கரகாட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் என்னை கட்டியே வச்சாங்க. கட்டி கொடுத்த வீட்டில் என் குழந்தைய முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் என் பிள்ளைய அழிக்க சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இந்த கரகாட்டம் நம்ம ஆடணும், தொழிலெலாம் பார்த்துட்டு முன்னேறிட்டு பிள்ளைய பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்ல போய் தான் என் கனவை நான் முக்கால்வாசி பிரிஞ்சு எந்த பாவமே செய்யாமல் என் வயிற்றுல அது கரு உண்டானதுக்காண்டி அதை நான் அழிக்க விரும்பலை. உனக்கு தேவை நான் ஆடணும், அவ்வளோதானே. கஷ்ட நஷ்டங்கள்லாம் 9 மாதம் வரையும் 3வது எஸ்டேட்டில் ஆடியிருக்கேன்.
வயிறு தான் இருக்கும். பாவடையை இப்படி ஏற்றி கட்டி சட்டை பெரிய பெரிய சட்டையை போட்டு 9 மாதம் வரையும் நான் ஆடினேன். டெலிவரி ஆக போகிற 1 மாதத்துக்கு அப்புறம் தான் டெலிவரி ஆகி 15 நாளில் எந்திரிச்சு ஆடி இருக்கேன். அன்னைக்கு என் புருஷனை பாப்பா 3 மாதம் கருவில் ஆனோன்னு பிரிஞ்சேன்னா 16 வயசு ஆகுது பாப்பாவுக்கு. இன்னைக்கு எனக்கு 33 வயசு ஆகுது. இந்த நாள் வரையும் நான் தனிமையில தான் இருக்கேன். என்னோட காலம் தனிமையாக தான் ஓடுது. நான் தனிமையில போராடி தான் என்னை காப்பாற்றிக்க நான் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பேன். அவ்வளோதான். எல்லா பொண்ணுங்களை மாதிரி என்னால் இருக்க முடியல. ஏன்னா இந்த சமூகத்துலேருந்து என்னை நான் காப்பாற்றிக்கணும். இப்போ உங்களை புக் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்கல்ல, அங்கே கூப்பிட்டு போகிற இடத்துல ஏதாவது தப்பாக நடந்துக்கும்? ஸ்பாட்டில் நடக்கும் சார், நிறைய விஷயங்கள் நடக்கும். என்ன நடக்கும்னா, சில பேர் நான் ஏற்கனவே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ஊர் மக்களும் கலைஞர்களும் ஒத்துழைச்சா நிச்சயமாக அந்த கலையை மீட்டு எடுக்க முடியும். உங்கள் பொண்ணு கரகாட்டம் ஆடும்? இல்லை சார், பாப்பா கரகாட்டம் ஆடலை. நாலேஜ் கிடையாது சார். என்னோட பொண்ணுக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், என்னோட பொண்ணுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. வாழ்க்கையில் இது மறக்கவே முடியாது கரகாட்டம் ஆடும்போது நடந்த நிகழ்வுனா என்ன? வாழ்க்கையில் கரகாட்டத்தை ஆடுறதையே மறக்கவே முடியாத நிகழ்வு தான் சார். தோணிருக்கும்ல, சீனு தோன்ற பல விஷயங்கள். என்ன அப்படின்னா, இடையூறு, ப்ரெஷர். அந்த கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு காலையில் கணக்கு முடித்து வெளியில் வந்தால் தான் நிஜம். அது வரையும் மைண்ட் ப்ரெஷராகவே இருக்கும். நம்ம பார்க்குற நம்ம சிரிச்சாதான் மக்கள் சிரிப்பாங்க. நம்ம முகபாவனையில் சிரிப்பு இருக்கணும். அந்த முகபாவனையில் போனோன்னே யாராவது அப்செட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அது வெளியிலே வரவே முடியாது. நீங்கள் அப்செட் ஆகுறதுனா எந்த மாதிரியான அப்செட் ஆகுங்க? வல்கரான நிலைக்கு தள்ளப்படும் போது அப்செட் ஆகும். சப்போஸ் ரொம்ப சில ஊர்லலாம் கரைச்ச அப்படின்னு சொல்லி, சார் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5 வருஷம் ஆட ஆரம்பித்து 5 வருஷத்தில் ஒரு சின்ன பொண்ணை, ஊரையும் சொல்ல விரும்பலை, பேரையும் சொல்ல விரும்பலை, ஒரு சின்ன பொண்ணை அந்த இடத்துல நாங்கள் மட்டும் போராடி அந்த பொண்ணை மீட்கலன்னா அந்த பொண்ணு அன்றைக்கி சின்ன பொண்ணு தான் சார். ஊரில் எல்லாரும் போய் படுத்துட்டாங்க, லேடிஸ் யாருமே கிடையாது. 5-6 இளவட்டங்கள் கிடக்குறாங்க, குடிச்சிட்டு கிடக்குறாங்க. ஒரு பொண்ணு அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க உள்ள. மேலக்கிறவங்கள போய் எழுப்புறோம், என்னென்ன அந்த பொண்ணை இப்படி செய்கிறாங்கன்னு வாங்கினேன் ஒருத்தர் அசந்த மாதிரி இல்லை, எம்மா இந்த வாங்கம்மா அந்த ஊரை விட்டு ஓடிடுவோம், இதை தான் சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் அந்த பொண்ணை போய் அந்த ஊருக்காரங்க போய் ஒவ்வொருத்தங்களா கதவை தட்டி மைக்கில் அரலறோன்னு அந்த ஊர் பொம்பளைலாம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்கள எங்களால் காப்பாற்ற முடிச்சு. பொண்ணுக்கு என்னாச்சு? அந்த பொண்ணு நாங்கள் காப்பாற்றிட்டோம், அவ்வளோதான். ஏன்னா அவங்க குடிச்சிருக்காங்க, நாங்கள் கையமையன்னு கத்தம் போட்டதில் விட்டுட்டு அவங்கவுங்க தெரிச்சு ஓடிட்டாங்க. அந்த பொண்ணை நாங்கள் காப்பாற்றி, அந்த பொண்ணு ஒன்றுக்கு போன ஒரு பாவத்துக்கு. இது சத்தியமாக உண்மையால் என் கலைத்தாய்க்கு பதில் நடந்த உண்மை சம்பவம். ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி கரகாட்டம் ஆடும் பொழுது குடிச்சிட்டு ஆடுவாங்க அப்படின்ட்டு, அது அப்படியா சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அதாவது கரகாட்டம் ஆடுறவங்க ஆண்கள் குடிப்பாங்க, நாங்கள் பார்த்துருக்கோம். அப்படிலாம் சொல்லணும்னா, கரகாட்ட பெண்கள் இதுவரையும் குடித்து நாங்கள் பார்த்ததெல்லாம் இல்லை. என் கூட வந்த அளவுக்கு குடித்து நாங்கள் பார்த்ததில்ல, சரிங்களா? ஏன்னா என்றைக்குமே கரகாட்டக்கார பெண்கள் குடிச்சிட்டு ஆடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் இதுவரையும் எந்த இடத்துலையும் பார்த்ததில்ல. ஆனால் கேட்பாங்க அந்த ஊருக்காரங்க வந்த உடனே. நாங்கள் கரகம் கட்டுறதுக்கு அரிசி தேங்காய் கேட்டால் எடுத்தோடனே கேட்பாங்க, சரக்கு வேணுமா? போன வாரம் வந்தவங்க சரக்கு வாங்கி கேட்டாங்க, உங்களுக்கு வேணுமா? அப்படி தான் எங்கள்கிட்ட கேட்பாங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற எல்லா கரகாட்ட பெண்களுக்கும் சொல்கிறேன், ஆண்களுக்கும் சொல்கிறேன், நம்ம கலையை மீட்டெடுக்க ஒரு பொண்ணுக்கிட்ட போராடினா தான் பத்தாதுங்க. இந்த கலையை மீட்டெடுக்க எல்லாத்துக்கிட்டையும் நம்ம போராடணும். நம்மளை நம்ம திருத்திக்கணும். என்னென்னா, நம்ம கலையில் ஆபாசம் முக்கியமாக இருக்கக்கூடாது. 2வது, போகிற இடங்களில் அண்ணன் சொன்ன மாதிரி சில தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கலையை மீட்டெடுக்க போகிறோம் சும்மா. அந்த ஒரு பொண்ணு தப்பு பண்ணதை நம்ம கண்ணால் நம்ம பார்க்குறோம், நம்ம அதை கேட்குறோம், அது ஒரு விஷயம். ஆனால் இதை ஒரு கரகாட்டனாலே ஆபாசம்தான் இருக்க மக்கள்கிட்ட இருக்க பேரை என்றைக்குங்க நம்ம அழிக்க போகிறோம், என்றைக்குங்க அதை மீட்டெடுக்க போகிறோம்? அதுக்கு கண்டிப்பாக எல்லாரும் அதுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் முடியும். இதில் நான் உட்காந்து பேசுகிறனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம கலைஞர்களுக்கும் அந்த மனப்பக்குவம் வேணும். அப்பா, இந்த கலை இவ்வளோக்குள்ளே கேவலப்பட்டுருச்சா, இவ்வளோக்குள்ளே அழிஞ்சிருச்சா, இந்த கலையை வச்சு தான் நம்ம இவ்வளோ நாள் சாப்பிட்டோம், அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இனிமேல் யாருமே அரப்பாவோட கட்டாதீங்க. முழுக்கால் ட்ரெஸ் போட்டு ஆடுங்க, உங்களை கவர் பண்ணி ஆடுங்க. ஊரில் காசு கொடுக்குறாங்க, கொடுக்கலன்னா போயிட்டு போகிறாங்க. பரமேஸ்வரிக்கு நீங்கள் வைக்கக்கூடிய இறுதி கோரிக்கை என்ன? இல்லை, இறுதி கோரிக்கைனா இதுதான் சார். நீங்கள் மேலே போங்க, நாங்கள் வேணான்னு சொல்லலை. உங்களை பார்த்து எங்களுக்கு பொறாமை கிடையாது. முறையான கலையை பயன்படுத்தி மேலே போங்க. உங்களை மாதிரி பாட்டு போட்டு ஆடிக்கிட்டு எங்கள் பின்னாடி 10-20 யூடியூப் சேனல், நீங்கள் சொன்ன மாதிரி 20 யூடியூப் சேனல் நீங்கள் வச்சுக்கிட்டு அங்கங்கம்மா எடுத்து போட எங்களால் முடியும். அதனால் நாங்கள் டெவலப்பும் ஆகும், சரிங்களா? அதனால் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் தயவு செஞ்சு பாட்டு போட்டு ஆடாமல்
ஜாதி கொடி கட்டி ஆடாமல், மூத்த கலைஞர்களை அவமதிக்காமல், அதாவது ஊரோட ஒத்து போய் வாழ்ந்தால் தான் அது வாழ்க்கை. புரியுங்களா? நீ எங்களோட நீ இப்போ இந்த ஒரு விஷயத்த இப்போ நீ மன்னிப்புன்னு பகிரங்கமாக எல்லா கலைஞர்களும் கேட்குற முன்னாடி மன்னிப்பு கேட்டேன்னா அடுத்த நிமிஷமே இந்த கலைஞர்கள் இந்த பிரச்சனையவே மறந்துடுவாங்க. நீ என்னைய வேலைக்கு கூப்பிட்டாலும் நான் உங்க கூட வரத்தான் போகிறேன். அதில் எந்த விதமான தப்புமே கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு நம்ம சொன்ன அதையே தப்பை மன்னிக்கிறது பெரிய மனுஷனா, மறக்கிறதே பெரிய மனுஷன். அப்போ நம்ம வந்து அந்த தப்பவே நம்ம அப்படி ஒரு தடமே இருந்தால் தான் நம்ம மறந்துடுவோம். இதுதான் எங்கள் கோரிக்கை. மற்றபடி உன் மேலே போட்டி பொறாமல் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு கிடையாது. நான் என்ன சொல்கிறோம், நீ மேளத்துக்கு ஆடு, முறையாடு, நல்லா வளரு, கரகாட்டத்தில் ஒரு அங்கீகாரம் தேடி எங்களுக்கு தான். சரியா? உனக்கு ஃபஸ்ட்டு போஸ்டர் அடித்து வெற்றி மாலை சூடுற ஒரே பெண்மணி நானாக கூட இருந்துட்டு போகிறேன் கரகாட்ட கலைஞரில். நீ நல்லா ஜெயிச்சு மேலே வந்ததுக்கப்புறம் நான் மேளத்தில் தான்க்கா ஆடுறேன், நான் நல்லா, நீ கொஞ்ச நாளில் பாட்டு போட்டான்னா உனக்கு கலை மறந்துடும். மேளத்துக்கு அடிப்பார், உனக்கு கலை வளரும், அந்த தாளத்துக்கு நிறைய ஸ்டெப்புகள் வரும். அடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த மேளத்தில் அந்த கரகாட்டத்தில் என்ன செய்யணும். உன்னை பாட்டுக்கு போட்டு ஆடுறதுனால உன்னை ஊருக்கு தான் கூப்பிடுவாங்க. இதுவே நீ மேளத்தில் ஆடிப்பார், உன்னை நிறைய தலைவர்கள் விழாவில் நிகழ்ச்சி பண்ண கூப்பிடுவாங்க. ஒரு 4 சபையில் தலைவர்கள் வருவாங்க. அந்த இடத்துல உனக்கு ரெக்கார்டு போட்டு நீ அந்த தலைவர்களை வரவேற்க முடியுமா? உன்னால் அது பண்ண முடியாதுல்ல. அப்போ நீ பாட்டு போட்டு ஆடுறதுனால உன் கலையை நீயே அழிச்சிக்கிற. நீ அழிச்சதெல்லாமே எங்களையும் சேர்த்து அழிக்கிற. நீ முறையான கரகாட்டத்தை நீ ஆட ஆரம்பிச்சிட்டேன்னா இந்த தரையில் ஆடுறது போய் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது ஒரு தரமான ஒரு மேடை ஃபங்க்ஷனுக்கு உன்னை கூப்பிடுவாங்க. உன்னை ஈவெண்ட்ஸ் பண்ண உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உன்னை ஈவெண்ட்ஸ் பண்ண கூப்பிடுவாங்க. அப்போ அதை நீ கற்றுக்கிட்டு அதை மேலே கொண்டு வர பார்க்கணுமே ஒழிஞ்சு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் நீ நானும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது என்னமோ ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுதுமா. நான் எனக்கு தெரிஞ்சதை ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் பரமேஸ்வரி, இப்போவும் சொல்கிறேன், உன்னையே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிற வார்த்தை தான் என்னைக்கு சொல்கிறேன். உன்னையே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட டிக்டாக்லாம் நான் ரசித்து பார்த்த ஒரு ஆள் தான், என் ஃபேமிலியும் ரசித்து பார்த்துருக்காங்க. அதை நாங்கள் இதுவரையும் நாங்கள் மறுக்கவும் இல்லை. ஒரு கலைஞராக உன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நீ என் கலையை அழிக்கிறனால எனக்கு பிடிக்காது. இப்போவும் நீ மீண்டு வா, இதிலேருந்து நீ மீண்டு வா, உன் கூட சக கலைஞராக கைகோர்க்க நான் தயாராக இருக்கேன். வணக்கம். பரமேஸ்வரி ரசிகர் பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தயவு செஞ்சு எங்களை பொறாமை கூட்டம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு, நாங்கள் பொறாமையில் இங்கே பேச வரல, பொறாமை கூட்டம் அப்படின்னு எங்கள் முதுகுக்கு பின்னாடி போய் கமெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு உண்மைத்தன்மை உண்மை நிலவரம் என்னன்னு அறிஞ்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் பரமேஸ்வரி நீங்கள் சொல்கிறீங்களே நாங்கள் ரசிகர் இருக்கோன்னு, அந்த ரசிகர்களுக்கு தான் ஒரு வேண்டுகோள். பரமேஸ்வரி அக்கா கிட்ட போய், அக்கா அவங்க சொல்கிற மாதிரி மேளத்தில் ஆடுங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், சமுதாய கொடி கட்டி ஆடாதீங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோன்ற ஒரு ஊக்கத்தையும் பூஸ்டையும் கொடுத்து பாருங்கள். அந்த அக்கா திருந்துறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. அது அப்படி திருந்துற பட்சத்தில் கலைஞர்கள் நாங்கள் பாதிக்கப்படுவதையும் தவிர்க்க முடியும். உங்களால் இந்த மக்கள் நினச்சா கண்டிப்பாக அதை செய்ய முடியும், தவிர்க்க முடியும். நீங்கள் நினச்சா தான் அது முடியும். ஒரு கெட்ட விஷயத்தை திணிக்கிறதும் மக்கள் தான். அதனால் பரமேஸ்வரி அக்காவுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி அவங்கள மேளத்தில் ஆட விட்டு ரசித்து பாருங்கள். மேளத்தில் ஆட விட்டு அவங்கள டாப்புக்கு கொண்டு போங்க. ஜாதி கொடியை கட்டுறதை தவிர்த்து நீங்கள் அந்த அக்கா கிட்ட சொல்லி அவங்கள நீங்கள் மேலே தூக்கி விட ஆசைப்படுங்க. நாங்கள் இப்போவும் சொல்கிறோம், எங்களை மிதித்து போக நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நாங்கள் அவங்களால பல சிக்கல்களை அனுபவிக்க போய் தான் இந்த முடிவை கையில் எடுத்து இன்றைக்கி அவங்களுக்கு எதிராக இங்கே உட்காந்துருக்கோமே தவிர அவங்க ஒன்றும் எங்களுக்கு பரம்பரை எதிரிலாம் கிடையாது. அது மாதிரி அவங்க எங்களை மாதிரி ஒரு சக கலைஞர்கள் தான். உங்களை விட அவங்கள எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க மேலே எங்களுக்கும் பற்று உண்டு. உங்கள் ரசிகர்களை நீங்கள் அவங்கள திருத்த பாருங்கள். அக்கா நீங்கள் மேளத்தோட ஆடுங்க, மேளத்துக்கு விடிய ஆடுங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோன்னு சப்போர்ட் பண்ணுங்கள். அக்கா நீங்கள் பாட்டு போட்டு ஆடாதீங்கன்னு சொல்லுங்கள், அதில் ஒரு நியாயம் இருக்கும். அக்கா நீங்கள் ஜாதி கொடி கட்டி ஆடாதீங்கக்கா, உங்களுக்கு என்ன நடந்தாலும் நாங்கள் இருக்கோம், நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி தான் பண்ணி பாருங்களேன்னு ஒரு ஊக்கம் கொடுங்க. கண்டிப்பாக அதில் வெற்றி பெறுவாங்க. நன்றி, வணக்கம்.